ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அர்ஷியா ஃபேமிலி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மக்களே. இந்த வீடியோ ஃபுல்லாகவே ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான திங்ஸ் தான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். ஜிஆர்டி அண்ட் வந்து ஆன்லைன் ஆஜியோவில் நான் என்ன ஷாப் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் அன்பாக்சிங் ஓப்பனிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜிஆர்டியில் பார்த்துடலாம். ஜிஆர்டியில் உங்கள் எல்லாருக்குமே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப 1500 பண்ணோன்னா அதில் ஒரு 500 டிஸ்கவுண்ட் போக நமக்கு வந்து 1000 rupees தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ ஆன்லைனில் நம்ம அந்த மாதிரி ஷாப் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கோட் கொடுத்துருப்பாங்க. அந்த கோட் நம்ம வந்து அப்ளை பண்ணி போட்டோன்னா நமக்கு டிஸ்கவுண்ட் வரும். ஸோ நான் ஜிஆர்டி ஆன்லைனில் தான் இது வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக இது வந்து ரேட் வந்து 1800 வந்துருந்துச்சு. ஸோ டிஸ்கவுண்ட் போக அதை 500 லெஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் எவ்வளோ அமௌண்ட்டோ அதை வந்து நம்ம பே பண்ணியிருந்தோம். இது பார்க்க வந்து ரொம்ப ஒரு சிம்பிளாக தான் இருக்கும், பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் இது வேலண்டைன்ஸ் டைம் அப்போ வாங்கியிருந்ததுனால ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பேக்கிங்கோடு வந்துருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைமாக நான் பார்க்குறேன் இந்த மாதிரி ஜிஆர்டிலேருந்து கொடுத்ததை. அப்படியே ஓப்பன் பண்ணுறப்பே நம்மளுக்கு அப்படியே அந்த பட்டர்ஃப்ளைஸ்லாம் அப்படியே பறக்குள்ள அந்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா இதோட பேக்கிங் அந்த கிஃப்ட் பேக்கிங் மாதிரி அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. அந்த டைமில் இந்த மாதிரி யாருக்காவது ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்கன்னா யாராச்சும் நிஜமாலுமே அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்க அந்த மாதிரி அந்த ஓப்பனிங்கே அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன். வாவ் அப்படிங்கிற மாதிரி இல்லை, நிஜமாலுமே அப்படி தான் இருந்துச்சு. அந்த ரோஸு அந்த பெட்டல்ஸ்லாம் வச்சு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இப்போ நான் யோசிச்சுட்டு இருந்தேன், எங்கே அந்த ஜுவல் எங்கே வச்சுருப்பாங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். எங்கிட்ட இருந்து ஓப்பன் பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா அழகாக அந்த கீழே வச்சுருக்காங்க. இப்படி இழுத்தோடனே வந்துருச்சு. இது வந்து ரம்ஜானுக்காக பாப்பாவுக்கு வந்து இயர்ரிங்ஸும் அந்த செயினும் வாங்கியிருக்கேன். எதுக்காகனா நான் வந்து நார்மலாக நம்ம இந்த 200 300 போட்டு இந்த ஐட்டம்ஸ்லாம் போய் வாங்குவோம் கடையில். அது ஒன் டைம் தான் யூஸ் பண்ணுவோம், அப்புறம் த்ரோ அவுட் பண்ணிடுவோம். பட் இது வந்து சில்வர் அப்படிங்கிறதுனால அப்படியே இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் இது வாங்கியிருக்கேன். இதை நம்ம வந்து அப்படியே தூக்கி போட மாட்டோம், பத்திரமா வச்சுக்குவோம். அது ரீயூஸும் பண்ணிக்கலாம். அண்ட் இது வேல்யூபிள். ஸோ அதுக்காக தான் நான் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். பாப்பா யூஸ் பண்ணதுக்கப்புறமா நம்மளே டெய்லி யூஸ்க்கு போட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் எனக்கு இருக்குது. ஏன்னா இது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பட் மெலிஸாக தான் இருந்துச்சு. இப்போ ஆஃபீஸ் வேர் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறமா வந்து ஒரு சில இடத்துலலாம் நம்ம வந்து ரொம்ப இதெல்லாம் போட விரும்ப மாட்டோம். அந்த மாதிரி அதுக்கப்புறமா இது வந்து யூனிக்காக வந்து ரொம்ப அழகாக போட்டு போகலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஆஜியோவில் வந்து ஷாப் பண்ணியிருந்தேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா மெட்டி தான் வாங்கியிருந்தேன். 3 செட் ஆஃப் 3 இது வாங்கியிருந்தேன். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு ஒன்றுமே. இது எல்லாமே ப்ரைஸ் வந்து 1000 rupees வந்துருந்துச்சு. 1000 ரூபாய் தான் எல்லாமே. ரொம்ப அழகாக இருக்குது. மெட்டிலாம் 300 400 ஒரு காலத்தில் வாங்கிட்டு இருந்தோம். இப்போல்லாம் அந்த மாதிரி வாங்க முடிய மாட்டேங்குது. அந்த மாதிரிலாம் மெட்டிலாம் இல்லவே இல்லைன்னு சொல்கிறாங்க. 1000 தான். ஸோ எனக்கு இந்த 3மே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது ஹார்ட் வச்ச மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்டு எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதனால் வந்து நான் அது எல்லாமே வாங்கியிருந்தேன். இப்போ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டு டைப்பில் சூப்பராக இருக்கும். இந்த டிசைன் நீங்கள் வந்து கொலுசில் அதிகமாக இந்த டிசைன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது மெட்டி எதுக்காக நான் வாங்கியிருக்கேன்னா, இதே மாதிரி டிசைனில் கொலுசு வாங்குவேன். அதை வாங்கி இதே மேட்சாக போடலான் இருக்கேன். ஆனால் இன்னும் கொலுசு வாங்கலை. மெட்டிலாம் வந்து கொஞ்ச நாளாக இல்லை, கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த ஒரு வருஷம் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் கழட்டியாச்சு. ஏன்னா அது அந்த ஒரு மாதிரி சல்சல் சவுண்டு, அப்புறம் இரிட்டேஷனாக இருக்க மாதிரி இருந்துச்சு கால்லாம் வந்து. அதனால் விட்டுட்டேன். திருப்பி ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் இப்போ தான் இந்த மெட்டி மேலே ஒரு க்ரேஸ் வந்திருக்கு. ஸோ அதனால் திருப்பி வந்து மெட்டி ஃபுல்லாக வாங்கி வச்சுருக்கேன். ஒரு நாள் ஒன்றா மாற்றி போடுற மாதிரி. இதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு இந்த 3ல் இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை வந்து நம்ம வந்து மோதிரமாகவும் போட்டுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் நம்ம கை சைஸ்க்கு தான் பத்தாது. என் பாப்பா ஒரு வாரமாக இதை தான் கையில் போட்டுட்டு சுற்றிட்டு இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் பொண்ணான கையால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.